வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் கழிச்சு நம்ம ஆஃபீஸ்க்கு வந்திருக்கோம். ரொம்ப ஆஃபீஸே ரொம்ப நன்றாவே கிடக்கு. நம்ம இருந்தால் டெய்லி சுத்தம் பண்ணுவோம். இங்கே யாருமே சுத்தம் பண்ணல, குப்பையை அள்ளி போடல, அங்கங்கே எல்லாமே அப்படி கிடக்கு. இப்போ தான் க்ளீன் பண்ணிட்டு திரும்பி ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். நடந்ததெல்லாம் நடந்துருச்சு அப்படின்ற ஒரு மைண்ட் செட் ஆகி எல்லாருமே அவங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க. நம்மளும் நம்ம வேலை பார்த்தா தான் நம்ம சரி பண்ண முடியும். ஏன்னா நம்ம நம்பி நிறைய யூடியூபர்ஸ் இருக்காங்க. நிறைய பேர் வந்து நம்மளுக்காக ஃபோன் பண்ணி ரீச் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆஃபீஸ்லேயும் ஒழுங்கா, ஏன்னா நம்ம இருந்தால் தான் ஆஃபீஸ் ரன்னாகுன்ற ஒரு சூழ்நிலாம் இப்போதைக்கு இருக்கு. வேலையும் முன்னாள் ஒழுங்கா நடக்கல ஆஃபீஸில். அதனால வந்து இப்போ ஆஃபீஸ் வந்தாச்சு. ஆஹ் தொடர்ச்சி இப்போ வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கவங்க இப்போ கான்டாக்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக வந்து நம்ம தொடர்ச்சியாக வீடியோ போடலாம். இந்த வீடியோ பதிவு எதுக்குன்னா, கடந்த 2 மாசமா வந்து ஒருத்தர் வந்து ரொம்ப ரெக்வஸ்டாக கேட்டுட்டே இருந்தாரு. பிரதர் நான் வந்து கொஞ்சம் மிமிக்ரி நல்லா பண்ணுவேன், மிமிக்ரி சூப்பராக பண்ணுவேன் சார், ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன், மிமிக்ரி நல்லா பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஒரு சில வாய்ஸ் நான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அவரே என்னை பேசி காமிச்சாரு, அக்யூரேட்டாக பேசினாரு, சூப்பராக பேசினாரு. அப்புறம் அவரை வச்சு நாங்கள் வீடியோ எடுத்திருக்கோம். அந்த வீடியோ வந்து லாஸ்ட்டாக நான் போடுறேன். அவருக்காகவும் அந்த பதிவு. ரெண்டாவது வந்து என்னன்னா, எனக்கு நிறைய பேர் வருத்தம் சொன்னீங்க இறந்ததுக்கு. அது ரொம்ப எனக்குள்ள வந்து ஒரு ரொம்ப ஆறுதலாக இருந்துச்சு. அந்த விஷயமும் எனக்கு ரொம்ப, அவங்க எல்லாத்துக்கும் நன்றி சொல்லணும். கண்டிப்பாக எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ரெண்டாவது வந்து யாரும் படம் போடுறதா சொல்றீங்க, தயவு செஞ்சு எனக்கு எந்த ஒரு படமும் வரல, யாரும் வந்து ஏமாற வேணாம், யாருக்கும் போடவும் வேணாம்னு பதிவு பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து தொடர்ச்சியாக வீடியோ போடணுன்றதுக்காக தான். அதாவது இப்போ நம்ம இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு இழுத்துட்டு வந்துட்டோம். இனிமேல் நம்ம வீடியோ போடாமல் விட்டா திரும்பி பேக்கில் போயிடும், திரும்பி முதல்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். அதனால தான் எந்த சூழ்நிலையிலும் நம்ம வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதனால இந்த பதிவை வந்து பதிவு பண்ணிக்கிறேன். இன்னைக்கு அந்த மிமிக்ரி ஆர்டிஸ்ட் வந்து வந்திருக்காப்புல. அவர் பேர் வந்து பிஎன் சாமி. வணக்கம், நல்லா இருக்கீங்களா? ஒரு 2 மாசமா ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, நல்லா மிமிக்ரி பண்ணா சொல்லுங்க. ஓகே, இப்போ வந்து நீங்க என்ன வேலை பாக்குறீங்க? இப்போ வந்து நான் அது இப்போ நான் காலேஜ்ல செக்ஷன் ரைட்டா இருக்கேன். ஓகே 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 போய்கிட்டு இருக்கு சார். சரி, அதுக்கு கூட வந்து நம்ம இது வந்து ஒரு ட்ரை பண்ணி நம்ம ஒரு மக்கள் மத்தியில வரணும் அப்படின்றதுக்காக கண்டிப்பா கண்டிப்பா ட்ரை பண்றீங்க. உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் நான் பண்றேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். செலவே இல்லாம நீங்க ஒரு ரூபா கூட வாங்கினா, நீங்க டெய்லி ஒரு ஒரு மணி நேரம் வந்துட்டு போங்க, ஆஃபீஸ் வந்துட்டு போங்க. டெய்லி ஒரு வீடியோ எடுத்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? நீங்க டெய்லி மட்டும் வீடியோ போடுங்க. ஓகேங்களா? நான் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்றேன். ஒரு டெய்லி எப்படின்னா என்னென்ன வாய்ஸ் எடுக்க போறீங்க அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க. எடுத்து நீங்க பிளான் பண்ணிட்டு சொல்லுங்க. நம்ம ஈமெட்லாம் இருக்கு, எடுத்து நம்ம ஓப்பன் பண்ணிடுவோம். இப்போதைக்கு இந்த வீடியோவை நான் எப்போதும் போட்டுட்டு உங்க சேனல் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? ரொம்ப நன்றி சார். சரி, ஓகே ஓகே. அதாவது மக்களே, இவர் தான் அண்ணன் பிஎன் சாமி ஒரு பேரு. இதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க. மிமிக்ரி அதாவது திறமைசாலிகள் வந்து நிறைய பேர் ரொம்ப குறைஞ்சிட்டாங்க. அதுக்கு காரணம் வந்து அவங்க திறமை இல்லாம குறையல, அவங்களுக்கான இடம் கிடைக்கல, அதனால குறைஞ்சிட்டாங்க. அந்த இடத்த நம்ம உருவாக்கி கொடுக்கணும். அதனால இவங்களுக்கு வந்து அந்த இடத்த உருவாக்கி கொடுக்கறதுக்கான முயற்சி எடுக்க போறோம். இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க போற இடம் ஃபுல்லாமே வந்து உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. நீங்க அடுத்த ஸ்டெப் எடுத்துக்கீங்களா, அது மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சா போதும். அதுக்கு அடுத்த ஸ்டெப் உங்களுக்கு தெரிஞ்சிடும். தானே? அது உண்மை தானே? அதனால வந்து நீங்க வந்து ரொம்ப எல்லாருமே உங்களுக்கு தெரியணும், அங்க வரைக்கும் வெளிச்சம் வேணும் அப்படிலாம் நினைக்காதீங்க. நம்ம கண்ணு கெட்டின தூரம் வெளிச்சம் வந்தா போதும், அந்த இடத்த நோக்கி போகலாம். அதனால ஸ்டார்ட் பண்ண போறோம். இன்னைக்கு வந்து ஒரு வீடியோ பார்த்து நீங்க பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க லைக் பண்ணுங்க. ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச். பாய். வணக்கம், அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். நான் வந்து மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டு. என்னுடைய பேர் வந்து பிஎன் சாமி. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இப்போ நம்ம நிகழ்ச்சியில் போவோம். இப்போ கலைஞர் அவர்கள் பேசியிருந்தா எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்ப்போம். தமிழர்களே, என்னை கலையை தூக்கி போட்டாலும் நான் கட்டுமரமாகத்தான் கிடைப்பேன். அதில் யார் வேணாலும் பயணம் செய்யலாம், ஆனால் கவுன்விட மாட்டேன். அறிவு என்பது மூன்றெழுத்து. அறிவுக்கு துணையாக இருக்கும் நட்புக்கு மூன்றெழுத்து. திராவிட முன்னேற்ற கழகத்தின் எழுச்சி தமிழர்களே. திராவிட முன்னேற்ற கழகம் ஏழை எளிய மக்களுக்காக கிராமப்புறங்களில் குடிசை வீடுகளை காகிரட்டு வீடாக மாற்றி அமைத்தது திராவிட முன்னேற்ற கழகம்.
அது மட்டுமல்ல, ஏழை எளிய மக்களுக்கு பள்ளி தொலைக்காட்சிகள் வழங்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, ஏழை எளிய மக்களுக்கு வெளிநாட்டு செய்திகளை பார்ப்பதற்கு பள்ளி தொலைக்காட்சிகள் வழங்கப்பட்டிருக்கிறது. மிக்க இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டுமல்ல, என்னுடைய நிகழ்ச்சி ஒவ்வொன்றும் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு எழுச்சி பாதைகளாக நீங்கள் அனைவரும் ஒன்று சேர்த்து இந்த நிகழ்ச்சியை நான் அர்ப்பணிக்கப்படுகிறது என்று உங்களுடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக நமது விடுதலை சிறுத்தை திருமாவளவன் பேசியிருந்தா எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்ப்போம். விடுதலை சிறுத்தைகள் தடை செய்வதற்கு வழிவகுமையானால் ஒரு வரலாற்று பாய்ச்சலாக அமையும். இது மாபெரும் பாய்ச்சலாக அமையும். தமிழகத்தில் மிகப்பெரிய சக்தியாக விடுதலை சிறுத்தைகள் வளர்வார்கள். ஏனென்றால் அப்படித்தான் நாங்கள் வைக்கல்லாக பாய்ந்து வந்து கொண்டிருக்கிறோம். கடலூரிலே பேரணிக்கு வரக்கூடாது என்று தடுத்தது மட்டுமல்லாமல் திருமாவளவன் கடலூர் மாவட்டத்துக்குள்ளே நுழையக்கூடாது என்று தடை வைத்தீர்கள். அதை தமிழ் மொழியாக்கிடும். அதே கடலூரிலே திருமாவளவனின் செல்லப்பிள்ளை என்று அங்கீகரிப்பது போல 2 லட்சம் வாக்குகளை வாரி வழங்கினார்கள். அப்படியெல்லாம் அங்கீகாரம் பெற்ற இந்த கட்சி ஒவ்வொரு வைக்கல்லாக தடைகளை தவிடுபொடியாக்கிவிட்டு தான் நாங்கள் வளர்ச்சி அடைந்திருக்கிறோம். இதுவரையும் நம்முடைய நிகழ்ச்சிக்கு பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் என்னுடைய சப்ஸ்கிரைபை இது பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணவும். அனைவருக்கும் என்னுடைய இதிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.